பெங்களூரில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளியோட பாடப்புத்தகத்தில் நடிகை தமன்னா குறித்த பாடம் இடம் பிடித்துள்ளது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு நடிகையிடமிருந்து குழந்தைகள் என்ன கற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு பள்ளி நிர்வாகத்திடம் மாணவர்களின் பெற்றோர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதுதான் இப்போ சோஷியல் மீடியாக்களில் வைரலாயிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இது பற்றி குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தை பெற்றோர் நாடி இருக்கிறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு படு பிஸியான நடிகையாக இருக்கும் தமன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படத்தில் காவாலயா பாட்டுக்கு டான்ஸ் ஆகி ரொம்பவே ஃபார்முக்கு வந்திருக்கிறாங்க. சுந்தர் சி இயக்கத்தில் தமன்னா ராஷிகண்ணா போட்டி போட்டு நடித்த அரண்மனை 4 திரைப்படம் பல ஆண்டுகள் கழித்து தமன்னாவுக்கு தமிழில் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிச்சு. அடுத்தடுத்து புதிய பட வாய்ப்புகளும் தமன்னாவுக்கு குவிந்துட்டு வருது. அரண்மனை 5 படத்திலும் தமன்னாவின் நடிக்க வைக்க சுந்தர் சி முயற்சி செய்து வருவதாக கூறப்படுது. அந்த படத்தோட வெற்றி தொடர்ந்து தமன்னா சம்பளத்தை கணிசமாக ஏற்றிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில கர்நாடக மாநிலம் பெங்களூருல இருக்கிற சிந்தி அப்படிங்கிற தனியார் மேல்நிலை பள்ளியோட 7ஆம் வகுப்பு பாடத்துல நடிகை தமன்னா பிறந்த தேதி, அவர் நடித்த திரைப்படங்களின் விவரங்கள் இடம்பெற்றிருக்கு. அத்துடன் நடிகை தமன்னா தெலுங்கு மற்றும் தமிழில் நடித்த திரைப்படங்கள் பற்றியும் அவருடைய நடிப்பு பற்றியும் அதில் இடம்பெற்றிருக்கு. தமன்னாவை பாடத்தில் சேர்த்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவர்களுடைய பெற்றோர் அவரை பற்றி எங்கள் குழந்தைகள் கற்றுக்கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளி நிர்வாகத்தையும் அவங்க கண்டிச்சிருக்கிறாங்க. ஒரு நடிகையிடமிருந்து குழந்தைகள் என்ன கற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு பள்ளி நிர்வாகத்திடம் பெற்றோர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதற்கிடையில் படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வர தமன்னா விஜய் வர்மாவை காதலிச்சுட்டு வர்றாரு. எனக்கு விஜய் வர்மா மீது லஸ்ட் ஸ்டோரிஸ் 2 படப்பிடிப்புல தான் காதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பகிர்ந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த நபர் அவர் தான் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அவர் எனக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தால் அவருக்காக நானும் சில கட்டுப்பாடுகளை விட்டு வெளியே வந்து விட்டேன் அப்படின்னும், நான் அவருடன் சேர்ந்து நடித்ததாலேயே அவர் மீது காதல் வரும் அப்படின்னு நான் நினைக்கல. நான் எத்தனையோ நடிகர்களுடன் இணைஞ்சு நடிச்சிருக்கிறேன். ஒருவர் மீது காதல் வர வேண்டும் அப்படின்னா அவரிடம் தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒன்று பிடித்திருக்க வேண்டும். அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சமீபத்தில் அவர் கூறியிருந்தது வைரலாச்சு.